ஐயோ என்ன பண்றது தெரியல. இப்போ இது தொல்லையா இருக்குதா நம்மளுக்கு. ராணியா பொதியல் தொலைச்சுதான் நந்துங்கிறா. பொதியல் கொட்டி கிடக்குது. நானே வேற டென்ஷன் கிடக்கு. நீ வந்து அவளை பார்த்துட்டு போ. நாடி எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பேன். என்ன விஷயம் சொல்லு, நான் வயசு சொல்றேன். நீ ஒன்னே எனக்கு வயசு சொல்லத்தல வந்த வயதுக்கு போ. மக்கள் தாண்டி உனக்கு இது வேற வந்து அடிக்கடிக்கு உயிரை வாங்குது. இவ எங்க பண்ணாலும் தெரியலையே. கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான். அவடி அவன் நடக்கிற வழியில நவடி வாணியா வாணியா நவடி தின்ற இங்கே நிக்கிறேன். வாணியா 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 யார் நீங்க? இவ எவடி அவ என்ன யாருன்னு கேக்குறவா? புதுசா வந்தா யாருன்னு தான் கேட்பாங்க. அடிப்படிக்கு அனுசரிக்கிய என்ன பார்த்து புதுசுன்ற. சரி எங்க போனா என் பேத்தி வாணி? ஓ வாணியோட பாட்டியா நீங்க? வாணியோட பாட்டி இல்லடி பியூட்டி. இங்க வாணி இல்லையா? போ அடி சுருக்க மூஞ்சி என்ன இப்படி போன்னு சொல்ற? மூஞ்சி சுதிங்க போய்க்குது. ஆமா எனக்கு 90 வயசுல பாத்தியா என் மூஞ்ச கொஞ்சம் சுருக்கம் இருக்குதா? அடி எவ்வளோடி இவ்வளோ ஒரு முடியாத தள்ளாடிட்டு நிக்கிறேன்னு ஒரு சேர் எடுத்து வந்து போடுறீங்களா நீங்க? சேர் தானே அதோ பாட்டி இந்த எடுத்துன்னு வரேன். உட்காருங்க பாட்டி. நல்லா இருடி அம்மா. ராணியா வாணிதான் வரல. இந்த கேள்வி இங்க உட்கார வச்சுங்கிறா. அடி சுருங்கன மூஞ்சி என் பேச்சுக்கு வந்து தேடியால துரத்திடுவான். பாட்டி அதை விட பாட்டி உன் காதல ஒரு கம்பளை காணா. அதை ஆண்டி கேக்குற எங்கடி தங்கத்தை போட்டு ரோட்ல நடக்க முடியுது? அசந்து தூங்கி விட்டேன் பஸ்ல. எவனோ தங்கட்டி அறுத்துட்டு போயிட்டான்டி. ஐயோ அந்த ராணி வேற எங்க போயிட்டாலே. கடங்காரங்க வேற வந்துருவாங்களே. என்ன பண்றது தெரியலையே. போ என்னடி அம்மா ராணி என்னமோ தவிக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா உனக்கு? அவ பேர் ராணின்னு எப்படி தெரியும் உனக்கு? ஏன் தெரியாம என் பேத்தி தான் என்கிட்ட பேசும்போது அடிக்கடி இவளை பத்தி சொல்வாள என் பேர் ராணின்னு. அப்படியா? ஆனா இவ எங்க போய்க்கிறான்னு தெரியலையே. அவ ஏதாவது ஒரு நல்ல விஷயமா தான் போயிருப்பா. வருவா, நீ கவலைப்படாத. ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துருவாயா? குடிக்கிறதுக்கா? இந்த எத்தனை வரம் பாட்டி. ஏமா வாணி ராணி எங்கம்மா? வாணி வாக்கிங் போய்கிறா. ராணி தண்ணி எடுக்க போய்கிறா. ஏமா ஒரு வருஷமா காசு கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்காங்கம்மா ரெண்டு பேரும். கேக்குற விதத்துல கேட்டா கொடுக்க போறாங்க. கேக்குற விதமா வரும்போதெல்லாம் ஆளே பார்க்க முடியலையே. அத விடு. சுருக்க பையன் மூஞ்சி என்னடி? ஏதோ கிளவி உட்காந்துருக்கு. அது எதுக்கு? கேள்விதான். ஆனா காதல கைத்துல பாத்தியா? போட்டு வச்சுக்கிறேன். ஏமா அவங்க போட்டிருந்தா அதை எப்படி நம்ம கொடுப்பாங்க? பேத்தி கடை வாங்கினா பாட்டி கொடுக்கலாம். சுருக்க பைய நீ கம்முன்னு இருந்துரு. ஏமா உன் காதல தொங்குத சங்கட்டி அதை கைட்டி கூட பேத்தி வாங்கின கடத்துக்கு. அப்படியே கைத்துக்கிற கைனா கைட்டி கொடுத்து பாட்டி. என்னங்கடி ஆளாளுக்கு போட்டுக்கிற நகை கேக்குறீங்க? நான் உன் பேத்திக்கு எவ்வளவு கொடுத்துக்கிற தெரியுமா? எவ்வளவு கொடுத்துக்கிற? எங்க அம்மா வீட்டுல எனக்கு 20,000 நகை போட்டாங்க. அவளுக்கு தான் கொடுத்தேன் தெரியுமா? 20,000மா? பாவி அண்டு புழு புழுறாளே. அது மட்டுமா நிறைய பணமும் கொடுத்துருக்கேன். இப்ப என்ன இத கொடுத்து அந்த கடை அடைக்கணும் அவ்வளவுதானே? ஏப்பா எங்க வா, இந்த இத வச்சு உன் கடனை தீர்த்துக்கோ. பாட்டி இது வட்டிக்கு தான் சரியா இருக்கும். அடுத்த மாசம் வரம் போயிட்டு ரெடி பண்ணி வைங்க. புளியம் கொட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு கடனை கேட்க வந்துட்டான். எப்படியோ ஒருத்தனை சமாளிச்சுட்டோம். உடனே எவன் வரப்பான்னு தெரியலையே. வாணி ராணி. வாணி இல்லப்பா, வாக்கிங் போய்கிறப்பா. இல்ல ஆமா நான் வாணி இல்ல, போயிட்டு அப்புறமா வா. நீ இருக்கிறல்ல உன் வீட்டு வாடகை வீடு. கரெக்ட்னா வாடகை அவளுக்கு தான் ரெடி பண்ணி கொடுத்து வச்சுக்கிறேன். வாக்கிங் போய்க்கிறேன், வந்த பிறகு தரேன். வாக்கிங் போயிட்டு எப்போ வருவாங்க அந்த மகாராணியா? எப்படியோ 2-3 நாள்ல வந்துருவானே. 2-3 நாள் ஆகுமா? வாக்கிங் போய்க்குதா இல்ல எங்கன்னா ஊருக்கு போய்க்குதா? ஏன்பா தம்பி, அது வாக்கிங் போயிட்டு நடந்து நடந்து வரணும் இல்ல, அதனால தான் 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அட ஆமா பேரண்டி, என் பேத்தி என்ன மாதிரி இருப்பாளா? அவன் நடந்து வரணும்ல. அது யாரு இது? அசல் வாணி மூஞ்சி மாதிரியே இருக்குதா? பின்ன என் பேத்திக்கு என் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், அடுத்த மூஞ்சி மாதிரியா இருக்கும்?
கேள்விக்கு நெக்கல பாத்தியா? சரி இவ்வளவு நகை போட்டுக்கிறியா? உன் பேத்திக்காக வாடகை கூட. அட என் பேத்திக்கு நான் கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? இந்தாடா வச்சுக்கோ. சி 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 மூக்குல இது கட்டி கொடுக்குறா? அட மூதேவிய, அந்த மூக்குத்தி 3 சவரன்டா. 3 சவரமா? அப்ப 3 லட்சம் ஆச்சா? பாட்டி என்கிட்ட கூட பேத்தி கடன் வாங்கிக்கிறா. அப்படியா? இது என் பேத்தி வரட்டும், அவளை கேட்டுட்டு நான் உனக்கு தரேன். சரி பாட்டி, எனக்கு இந்த நகையே போதும், நான் வரேன் பாட்டி. 2 பேரும் சமாளிச்சிட்டோம். உன்னை யார் வரப்போறாங்கன்னு தெரியலையே. என்ன பங்கச்சக்கா சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்? நான் கடைக்கு வந்தேம்மா, அப்படியே ஒரு எடுத்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏ கஜா, பாத்தியா? இதான் வாணியோட பாட்டி. வாணியோட பாட்டியா? பாக்க அப்படி வாணி மாதிரி இருக்கிறாங்களா? அடி பாடி, என் பேத்தி தான் என்ன மாதிரி இருக்கிறா. ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆமா வாணி எங்க போயிட்டா? வாணி வாக்கிங் போய்க்கிறாளாமா. வாக்கிங் போய்க்கிறாளா? எப்ப வருவாளா? வரத்துக்கு 3 நாள் ஆகுமா. 3 நாள் ஆகுமா? வாக்கிங் போய்க்கிறாளா இல்ல டூருக்கு போய்க்கிறாளா? ஏய், அவ எங்கனா போயிட்டு வருவா. நீ நேத்து வந்து இப்ப சொல்லு. பங்கச்சக்கா எங்க போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். பாத்துட்டீங்களா? 2 பேரும் கிளம்புங்க. ஏ கஜா, நான் வாணி கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் வந்துக்கிறேன். நானும் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் வந்தேன். எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு? வா. என்னடி அம்மா முக்கியமான விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க, நான் என் பேத்தி வந்தா சொல்லிடுறேன். அது பெரிய ரகசியம், அது வாணி கிட்ட தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட சொன்னாலே அது வாணிகிட்ட சொன்ன மாதிரி தான். சொல்லுங்க பாட்டி. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, அது நிறைய காசு சம்பந்தப்பட்ட விஷயம். காசு சம்பந்தப்பட்ட விஷயமா? காசு சம்பந்தப்பட்ட விஷயமா? சொல்லு, என் பேத்தி வந்து நான் சொல்லிடுறேன். ஆமாடி, நான் சொல்லு. நான் வாணி வந்தா சொல்லிடுறேன். என்ன பங்கச்சக்கா சொல்லிடலாமா? வாணா கஜா, அப்புறமா எதனா தப்பா ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் என்னத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப. ஆமாமாக்கா. அதெல்லாம் ஒண்ணு தப்பாகாதுமா, நீங்க சொல்லுங்க, நான் வந்து சொல்றேன். சரி சொல்றேன் பாட்டி. சொல்லாதுன்னு சொல்றீங்களா? வேணா நம்மளுக்கு வந்து வேணா வேணா சொல்லிடலாம்க்கா. வேணா. இல்லக்கா சொல்லிடலாம்க்கா. அளவு தப்பா ஆகாது, சொல்லிடலாம். ஐயோ, சொல்லிடலாம். வேணாமா. ஏய் சொல்லுங்கடின்ற. வாணி வந்துட்டாளா? எங்க? குரல் கேட்சுமா? ஆமா எனக்கு கூட அந்த குரல் கேட்டுச்சு. ஐயோ, அறுத்துல வளரிட்டேனே. ஆமாமா, எனக்கு கூட என் பேத்தி குரல் கேட்டுச்சே. ஆமா பாட்டி, எனக்கு தான் கேட்டுச்சு வாணி குரல. அத விடுங்கடி. சரியா, என்னடி விஷயம்? சொல்லிடலாம் பங்கச்சக்கா. வேணாமா, என்னத்துக்கு நம்மளுக்கு வந்து வேணும். சொல்லிடலாமே. இல்ல சொல்லலாம், தப்பாயிடாது. தப்பாகாது, ப்ளீஸ் சொல்லிடலாம். தப்பாயிடும். வேணா நம்ம போலாம், வா. சொல்லிடலான்றல்ல. வேணான்றேன் நான். ஏய், நான் கேட்டுட்டே இருக்கேன், என்னடி உங்களுக்கு பிரச்சனை? சொல்லுங்கடி. சொல்லுங்கடின்ற. ஏய் கம்முனடி. கஜா, இந்த பாட்டி பாக்குறதுக்கு பயமாகுதுமா. நான் என்ன சிங்கமா புலியாடி? என்ன பார்த்து வைப்பறீங்க? நான் தாண்டி வாணி. வாணியா? எங்களுக்கு அப்பவே தெரியுமே. அப்பவே தெரியுமா? எப்ப தெரியும்? எப்ப நான் கேக்குறேன், கொஞ்சம் மேல பாரு. மேலையா? ஒரு சாந்தப்பட்டு அட சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க. ஞாபகம் வந்துச்சா? கஜா, கடங்காவுக்கு பையன் தாண்டி இந்த கட்ட போட்டேன், வெள்ளையாட்டி சொல்லிடாதீங்கடி. கம்மல மூக்குத்திலாம் கைட்டு குத்துல அவனுங்க வருவானுங்க, அவனுங்க கிட்ட சொல்லு. ஆமா நாங்க வரோம், வாக்கா. ஏய், அப்ப அது கோல்டு இல்லையா? கோல்டு இருந்தா நான் ஏன் இந்த கட்ட போடுறேன்? கேக்குற பாரு கேள்வி. அடி பாவி, ஏற்கனவே அவனுக்கு வெறியா இருக்கிறான். இது கவரிங் தெரிஞ்சா அவள் தான் கதை. அவனுக்கு வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சமாளிச்சிடாண்டி. சரி அதை விட்டு, எப்படி இருக்குது என் கெட்டப்ப? தாய் கை கெட்ட போட்டுக்கிற தெரியாதானா? நான் தாய் கழுவு தாண்டி தான். இது எப்படி? தாய் கிழவி. அடியே வாணியா, நீ தாய் கை கெட்ட போட்டியா? எப்படி போட்ட? யூடியூப் பார்த்தாண்டி போட்டேன். இப்ப ட்ரெண்டிங்கே தாய் கிழவி தான், அதனாலதான் அதை பார்த்து போட்டேன். நீ போட்டது சரி, எனக்கும் ஒரு கெட்ட போட்டிருக்கலாம்ல. நீ கெட்ட போடாமலே கேள்வி மாதிரி தான் இருக்கிற. யாரு? நான் கேள்வியா? உன்னோடைய 3 வயசு சின்ன பொண்ணு நானு. 3 வயசு சின்னவனா சொல்லு, ஆனா பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத.
அத ஒரு நீ எப்படியா நீங்க சமாளிச்சுட்ட, இன்னைக்கு வருவான் நீ கடங்கார, நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணுமே, அதுக்கு ஒரு வழி சொல்லிடி. வழியா? என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா. சூப்பர் ஐடியாவா? சொல்றி. உனக்கு தலையில அடிபட்டு எல்லாமே மறந்து போச்சு. என்னது தலையில அடிபட்டுச்சா? அது லூசா, புத்துக்கள் மட்டும் உட்காந்துங்கிறேன். முதல்ல ஐடியா முசா கேளு. சரி சொல்லி தொலை. ஏம்மா ஏதோ ஐடியா கேக்குறேன்னு சொல்ல வந்தா வேண்டாம் வறுப்புக்கு புள்ள பத்தி காண்டாமிருகன் பேர் வைக்கிற மாதிரி சொல்றியா? சாரிடி சொல்லுடி, கடங்காரெல்லாம் வந்துட போறாங்கடி. அடி ராணிய, உனக்கு கடன் கொடுத்தவன் வந்து கேட்டாக்கா உனக்கு மண்டையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். சொன்னா நம்பிடுவாங்களா? நான் சொல்லி நம்பாதவன் ஏமா இருக்கிறேன், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐடியா சூப்பரா தாண்டி இருக்கு, ஆனா சொதப்பிட்டா மாட்டிப்பேனே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ பயப்படாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிடி. ஆமா நீ யாரு? நான் தாண்டி வாணி. வாணியா? அப்படின்னா எனக்கு யாரும் தெரியாதா? ஓஹோ, நானா வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்க பாக்குறல நீ. என் நடிப்பு எப்படியா, நீ ஏமாத்திட்டல? நல்லா தாண்டி நடிக்கிற, இதையே மெயின்டைன் பண்ண. வாணி என்னடி பண்றீங்க? அக்கா பங்கஜக்கா, அவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா? நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு வேவு பாக்குறோம் வேலையா? யார பார்த்து வேலை பாக்குறீங்க? கழுத்தை முசி விடுவேன். நீ கழுத்து முறுக்கு என் கையை என்ன அப்படி பூ பறிக்குமா? அது பூ பறிக்குதா புல்லு பறிக்குதா யாருக்கு தெரியும்? ஏக்கா பங்கஜக்கா, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ எதுக்கு வந்த சொல்லாத. நானும் முக்கியமான வேலையா தான் வந்தேன். அவளுக்கு நான் கட்சிச்சா, அவளுக்கு ஒண்ணு கழுத்து சுளுக்கு பிடிக்கல, அவளுக்கு தள்ள அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டான். என்னடி சொல்ற? பழசெல்லாம் வந்துட்டாளா? எப்பா? ஜஸ்ட் நோவா? என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. இப்பதான் சொன்னேன். ஏன் பழசெல்லாம் வந்துட்டான்னு நல்லாதான் பேசுறா? அதெல்லாம் நல்லாதான் பேசுவா, ஆனா நம்ம எல்லாரையும் மறந்துட்டா. அவ நம்மள மறந்துட்டாளா? உன்னை மறக்கலாம், என்ன மறக்கலாமா? நீ என்ன பெரிய புடுங்கியா? என்னையே அவ மறந்துட்டா. நானும் ராணியும் எப்படி ஒன்னா போவோம், கடைக்கு ஒன்னா வருடி, எப்படி மறந்துட்டாவோ என்ன? ராணி என்ன ஞாபகம் இல்லாம உனக்கு? யார் நீங்க? நான் யாரா? ராணி நல்லா பாருமா, என்ன போய் யாருன்னு கேக்குற? என்ன பங்கஜக்கா என்ன ரொம்ப ஓவரா நடிக்கிற? அவளுக்கு என்னையே தெரிய மாட்டேங்குது, உன்ன எப்படி தெரியும்? ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு, எதுக்கு என்கிட்ட பேசிக்கிறீங்க? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்து யாருன்னு கேக்குறாள ராணியே, என்ன தெரியல உனக்கு? நிஜமா நீங்க யாருன்னு தெரியல. ஆமா கருப்பாத்த நிக்கிறாரு, அவர் யாரு? ஹவுஸ் ஓனர்மா. அப்படின்னா ஹவுஸ்னா வீடுமா, வீட்டு ஓனரு. வீட்டு ஓனரா இருந்துக்கா? அதையும் என்கிட்ட வந்து சொல்ற? ஏப்பா அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அவ சரியானதுக்கு அப்புறம் நாங்க வந்து வீட்டு வாடகை தரோம் கிட்ட. பழசெல்லாம் மறந்து போச்சா? அப்ப இந்த வீடு மட்டும் ஞாபகம் இருக்குதா? ஆமா இது எந்த ஊரு? நான் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி இருக்காத. ஆமா ஆமா, நீ இருக்கிற இடம் இது இல்ல, நீ காட்டுல தானே வாழ்வ. காடா? இல்லையே, நான் பெரிய அரண்மனையில இருந்தனே. இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் இருந்தாங்களே. பெரிய அரண்மனையாமா? முதல்ல நான் கூட தானே இருந்தேன். சேச்சா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட வேலை செய்யறவங்க தங்கத்திலேயே ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க. எப்பா 100 ரூபாய்க்கு நடினா இவ 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறாள. பங்கத்திலேயே மட்டும் போட்டுருப்பாங்க. ஆமா என்ன பல்லாக்களை உட்கார வச்சு தெருவெல்லாம் தூக்கின்னு போவாங்க. தெருவெல்லாம் தூக்கின்னு போவாங்களாமா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பள்ளத்துல போடுவாங்க. கேக்குற மாதிரி கேன பையன் மாதிரி கேள்வி. பள்ளத்தெல்லாம் போட மாட்டாங்க, தங்கத்திலே செஞ்ச சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. இந்த அம்மா சிம்மாசனத்துல உட்காந்துக்குன்னு இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் இருப்பாங்களாம். யாருமா அது? கடங்காரங்களா? நான் விட்டு போட்டாலும் கரெக்டா கண்டுபிடிக்குது அந்த கேள்வி. ஓவரா போனா மாட்டிப்ப, அடிக்கி வாசி. போடி. ஆமா அந்த தேவாலயத்துல அமிர்தம் வந்துச்சு, அது எங்க இருக்கு? எங்க வீட்டு காவாளுக்கு எத்தனை வட்டா? உங்க பேசுறதே புரிய மாட்டேங்குது, என்னதான் பேசுறாங்க? அது என்னமோ லோக்கல் பாஸ்டர் பேசுது, அதை விட. எப்பா அவளுக்கு ஞாபகம் வந்தா நான் வாடகை பக்கம் எடுத்து வரேன், நீ இப்ப போ. இப்படியே காரணம் சொல்லி அமுச்சு விட்டுருங்க. இருங்க, நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ற மாதிரி ஐடியா பண்றேன் உங்களை. படை தளபதியாமா? தம்பி இங்க வாங்கப்பா. இந்த அரண்மனை ஆண்டி கூப்பிடுறாங்க பாருங்கன்னு கேளுங்க. அரண்மனை ஆண்டியா? யாரு? நீ கேட்ட படை தளபதி வந்துட்டாங்க. ஏமா அரண்மனை ஆண்டியா? இந்த வந்துட்டாங்க பாரு படை தலைவருங்க. எதுக்கு ஆண்டி கூப்பிட்டீங்க? எதிர் நாட்டு அரசன் நம்ம நாட்டுக்கு கொசு அனுப்பி விட்டு நம்மள கொல்ல பாக்குறான். போருக்கு ரெடி ஆகுங்க. படை தளபதிங்களே போருக்கு ரெடி ஆகுங்க. போறான். ஏன்னா போர் நந்தன் தானே இருக்குது.
ஏய் அது அந்த நாட்டுக்கு போகுது, இப்ப நம்ம நாட்டுல போர் நட்டு ஆகணும், இல்லன்னா மக்கள் எல்லாம் செத்துருவாங்க. ஆகட்டும், படியை தயார் பண்ணுங்கள். இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? 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 இந்த படம் போதுமா? யார் எங்கே? உடனே உங்களை கைது செய்யுங்க. இதோ வந்துட்டேன், சொல்லுங்க இளவரசி. ஐயோ வந்துட்டாளா? வாணி கஜா வேற வந்துட்டால. நீதான் கப் சாழ்ந்து விடுறிய, இன்னும் விடு. சொல்லுங்க இளவரசியாரே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒண்ணும் பண்ண நான் போறியா? கம்னரியா, நீ போறியா? என்ன பேசுறது தெரியுதா? ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? அரசியல் என் மேல இவ்வளவு கோவமாக்குறாங்க. எங்க படை தளபதி கஜா வாழ்க 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 கஜா வாழ்க. இதெல்லாம் பண்ணி அமுச்சு விடுறீ. நீ தாண்டி தள்ளி பண்ண, நீனே சொல்லு வழி. அரசியாரே, நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம். நான் போர் கூட போயிட வேண்டிய, ஆனா உன் அக்கா போர் தாங்க முடியலடி என்னால. ஏ ராணி, உனக்கு பர்சனல் ஞாபகம் வந்துருச்சா? ஏ ராணி, என்னடாச்சு? ராணி ஏன் வாங்கிட்டா? ராணி ராணி ஏய், கவலைப்படாதே வாணி, அவள் அரண்மனையில் குதிரை ஓட்ட சென்றிருக்கிறாள். இவன் குதிரை ஓட்ட போறாள, குதிரை சாணிதான் எல்லாம் போயிருப்பான். ஏ ராணி எழுந்துடி. ஓடுகா கஜா, அவளுக்கு கிடக்குறாளுங்க, வா நம்ம கோயில போய் பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம், வாங்குறா. பிரசாதமா? ஏய் வாணி, எங்க போறா? எங்க போறா? எங்க போறா? பாவம் அரசியார் ஓடி விட்டார். கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டு என்ன பேசுது, அட என்ன பேசுது? சோறாக்கலன்னு பேசுது, சீக்கிரம் வெற்றியே. அடியே இவள, இதை வச்சு நம்ம சோறாக்க போறோம், இதை வித்து நம்ம பிசினஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு ட்ரெண்டிங் பிசினஸ் இதுதான். அது வேணும், கரெக்ட் தான். சரி சரி, சீக்கிரம் வெட்டி, இடத்துக்கு சொந்தக்காரன் வந்துட போறான். ஏ அதெல்லாம் வரமாட்டான், அந்த ஆளு வெளியூராண்டிய, தெரிஞ்சுதான் இறங்குனா. ஏய், நம்ம நேரம் வெளியூர் இல்லடி, வெளிநாட்டுல இருந்து கூட வந்து நிப்பாங்க, ஏன்னா நம்ம நேரம் அது. ஏய் அதெல்லாம் அப்போ, இப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ சொல்ற, சரி வெட்டு, நான் போய் எத்துன்னு வரேன். விறகுமா விறகு, ஒரு விறகு வச்சா ஒரு நாளைக்கு சோறு கண் பாக்கலாம். விறகுமா விறகு. என்னமா சொன்ன? ஒரு விறகு வச்சா ஒரு நாளைக்கு சோறாக்கலாமா? ஆமா அண்ணே, இது சாதாரண மரம் இல்ல, சந்தன மரம். சந்தன மரமா? சந்தன மரத்துல முள்ளெல்லாம் இருக்காதே. அட, நீ சொல்ற சந்தன மரம் வேற, இது சந்தன மரம் வேறண்ணா. இந்த மரம் எங்கேயுமே கிடைக்காது. அப்படியா? இத வாங்கிட்டு போனா போலீஸ் அது பிடிக்குமோ? அட, போலீஸ்லாம் ஒண்ணு பிடிக்காது, நீ வாங்கின. அப்படியா? சரி, ஒரு கட்டு எவ்வளவுமா? வெறும் 500 ரூபா தானே. 500 ரூபாயா? என்னமா சின்ன கட்டா இருக்கு, இது போய் 500 ரூபான்ற? ஏன்னா இந்த ஒரு கட்டை வச்சனாலே போதும், ஒரு நாளைக்கு நீ சோறு குழம்பே ஆக்கிடலாம். எது, இந்த தம்மாத்துல வேற வச்சுட்டு ஒரு நாள் சோறாக்கிடலாமா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுமா. ஓ, அப்ப இவ்வளவு நான் சொல்றத நீ நம்பல. ஏய், அங்க நடி பேத்தி, சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு அமெரிக்கால இருந்து போன் பண்ணிட்டாங்க. என்னது, அமெரிக்காவுல இருந்து போன் பண்றாங்களா? என்னமா சொல்றீங்க? யோ, அதான் நான் சொன்னல, ஏற்கனவே 10 கட்டு போயிடுச்சு அமெரிக்காவுக்கு. சரி, நீ பாக்க பாவமா இருக்கியே, நல்லதாவும் இருக்கிறே, உனக்கு ஒரு கட்டு கொடுக்கலான்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏமா, நம்ம ஊர்லயே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கம்மா, நீங்க என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்க? இதோ பாருண்ணே, இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கெல்லாம் நீ கேட்டாலும் கிடைக்காது. நீ இப்பவே ஊருக்குள்ள போய் யாருக்கு சொல்லணுமா போய் சொல்லிக்கோ. அப்படியா? இந்தாம்மா 500 ரூபா, ஒரு கட்டு கொடு. என்னம்மா இந்த கட்டு தர, இந்த கட்டு இல்லையா? அது அந்த கட்டா, அது எவ்வளவு ரேட்டு தெரியுமா? எவ்வளவு ரேட்டுமா? அண்ணா, அது பெரிய பெரிய 5 ஸ்டார் ஓடுக்கலாம் போகுதுண்ணா, 10,000 ரூபா அது ரேட்டு. 10,000மா? எனக்கு இதுவே போதுமா, வர்றமா. எப்பா, எப்படி பில்டப் பண்றத வச்சு 500 ரூபா வந்துருச்சு, லாபம் தான். நம்ம வேலையை பார்ப்போம். நடி வாணி, பங்கு எனக்கு இருக்கும் தெரியல. ஏய், ஏன்டி இப்படி பிரிச்சு பேசுற? மறக்காம இருந்தா சரி. ஏய், பங்குஜ வருதுடி. ஏய் ராணி, ராணி என்னடி பண்றீங்க? பார்த்தா எப்படி தெரியுது, விறகு பிசினஸ் பண்றோம். விறகு பிசினஸ் தான்? எங்க பார்த்துட்டு வந்தீங்க? நீங்க ஓய்சி போய்க்கிறீங்களா? எங்க இந்த ஆட்டியா போட்டு யாருக்கு தெரியும்? நாங்க ஒண்ணு ஆட்டே போடல, வயல்ல காஞ்சதை பொறுக்கிட்டு வந்து வெட்டி கொடுக்குறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இது கவர்மெண்ட் பிசினஸ் ஆயிடும். இது கவர்மெண்ட் பிசினஸா? என்னடி சொல்றீங்க? என்னடி இது கொடுமை? சிலிண்டர் புக் பண்ண மாதிரி விறகு புக் பண்ணுமா?
யாருக்கு தெரியும் நம்ம நிலைமை எப்படி மாறும்னு? ஐயோ இவளுக்கு என்ன எதுவுமே சொல்றாளுங்களா? ஆமா, ஒரு கட்டு எவ்வளோ? ஒரு கட்டு 500 ரூபாய். அடிப்பாங்களா? தம்மா துண்டு விறகு 500 ரூபாவா? யாருக்கு கதை விடுறீங்க? அடி ஆத்தி, இந்த விறகு அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்க? இது ஒன்றும் சாதாரண மரம் கிடையாது, முள்ளு சந்தன மரம். முள்ளு சந்தன மரமா? ஏமா எனக்கு ஒரு கட்டு கொடுங்களேன், நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்து காசு தரேன். அதெல்லாம் முடியாது, உன் கையில இருக்கல மோதிரம், அதை கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போ. ஏமா இது வெள்ளி மோதிரமா? காசு அதிகம். வெள்ளிக்கெல்லாம் ஒன்றும் மவுசு இல்ல, இப்ப இந்த கட்டைக்கு தான் மவுசு அதிகம், கொடுத்துட்டு போ. சரி, இந்த ஒரு கட்டு கொடு. கொண்டா. இந்தா. என்னடி இது? காக்கா கூடு கட்டின மாதிரி இருக்குது, அம்மா துண்டு கொடுக்குறா? அம்மா பங்கஜம்மா, இந்த ஒரு கட்டு 500 ரூபாய். இதுல ஒரு விறகு வச்சாலே ஒரு நாளைக்கு சோறு ஆக்கிடலாம். ஒரு விறகு வச்சா ஒரு நாளைக்கு சோறு ஆக்கலாமா? உண்மையா அப்படி சொல்றீங்க? சரி கொடு. இந்தா. ஒரு காக்கா கூட கூடு கட்ட பார்த்தா. ஏ வாணி, நீ சொன்ன மாதிரி நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. நான் தான் சொன்னல நம்மளுக்கு நல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. வணக்கம்மா. வாங்கண்ணே, வணக்கம். என்ன திடீர்னு எங்களை பக்கம் வந்திருக்கீங்க? அம்மா, தலைவர் அனுப்பிச்சாருமா உங்களை போய் பார்க்க சொல்லி. தலைவர் அனுப்பிச்சாரா? ஏன், எதுக்கா? எதுக்கா இருக்கா? ஓட்டுக்கு தான். நாங்க கண்டிப்பா போறோம், நீங்க போங்கண்ணே. ஏம்மா, ஓட்டு விஷயமா இல்லம்மா, வீட்டு விஷயமா வந்திருக்குமா. வீட்டு விஷயமாவா? என்ன தலைவருக்கு அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா ஆமாம்மா. எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்ச நீ? இப்ப நிறைய குடும்பத்துல இது மாதிரிதான் சண்டை நடக்குது. அதுக்காக தான் உங்களை போய் பார்க்க சொன்னாரு. எங்களும் வந்து பார்க்க சொன்னாரா? எதுக்கே? அம்மா, தலைவர் வீட்டுல கேஸ் காலி ஆயிடுச்சுமா, அதுக்காக தான் உங்களை வந்து பார்த்து விறகு வாங்கிட்டு வர சொன்னாருமா. ஆஹா, நானா இந்த விறகு தான் இவ்வளவு நேரத்தா பேசுனியா? சரி, விறகு எவ்வளவுக்கு வேணும்? அம்மா, ஒரு கட்டு எவ்வளோம்மா? ஒரு கட்டு 500 ரூபா தான். உனக்கு எத்தனை கட்டு வேணும்? அம்மா, ஒரு 10 கட்டு வேணுமா, ஏதாவது பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ண கூட. பாக்கிறதுக்கே பாவமாக்குறாரு. ஒரு கட்டு 400 ரூபான்னு கூறி. சரிண்ணே, ஒரு கட்டு 400 ரூபானே, 10 கட்டு 4000 கொடுத்துட்டு வாங்கிட்டு போனேன். 4000மா? சரிம்மா. ஏய், நிறைய காசுடி. இந்தாம்மா 4000. என்னன்னா இதுல 5000 இருக்க மாதிரி இருக்கு. இந்த 1000 என்ன உங்களுக்கா? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் ஊருங்கள எல்லா தலைவருக்கும் நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? என் தலைவனுக்காக என் உயிரை கொடுப்போமா? உயிர் எடுக்காம இருந்தா சரி. சரி சரி, எடுத்துட்டு போனா. சரிம்மா. தலைவரை ஏமாத்தி நம்ம வீட்லயும் ஒரு 4 கட்டை போட்டுக்க வேண்டியதான். நீ எடுக்கிறத பார்த்தா பொழுதே விடுஞ்சிரும் போல இருக்க. இது மாதிரி ஆளுங்களால தான் ஊருக்குள்ள எல்லா தலைவருக்கும் கெட்ட பேரு. ஆமாண்டி. சரி, அதை விடு. ஓய், நாடி பண்றீங்க? இவளுக்கு மட்டும் எப்படிதான் மூக்குல இருக்கவே தெரியல. பொடிதான் வந்துடுறா. பார்த்தா தெரியல, விறகு பிசினஸ் பண்றோம். விறகு பிசினஸ் பண்றீங்களா? சரி, இந்த விறகுல எங்க இருந்து வந்தீங்க? ஆமா, அமேசான் காட்டுல தான் உடைச்சிட்டு வந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த விறகெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம். என்ன சொல்றீங்க? ஐயோ, இந்த விறகு அமெரிக்கா ஏற்றுமதி பண்றீங்களா? என்னடி சொல்றீங்க? எனக்கு தான் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது? இப்போதைக்கு ட்ரெண்டிங் பிசினஸ் இதுதான். ட்ரெண்டிங் பிசினஸா? யோ, நான் அப்பவே சொன்னேன் இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாம்னு. பாச்சாடி வாணி, நம்ம பிசினஸ் பண்றது ஜஜக்கு வயிறு எரியுது. ஆமாண்டி, எனக்கு எரியுது. ஏய், விறகு வாங்க தானே வந்த, ஒரு கட்டு எவ்வளவு கேட்டு வாங்கிக்கோ. சரியா, ஒரு கட்டு விறகு எவ்வளோ? ஒரு கட்டு 500 ரூபாய். 500 ரூபாவா? அடிப்பாவீங்களா? என்ன வாயை பொழுதுறீங்க? வேணும்னா வாங்க, இல்லைன்னா நாங்க அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். ஏய், 1022 கட்டு வாங்கிக்கலாம்டி, கேஸ் வேற இல்ல. சரி வாங்கிக்கியா. அப்படி வாங்க வழிக்கு. சரி சரி, வந்து காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. யோ, சீக்கிரம் குடியா, யாருன்னா வந்து வாங்கி போயிட்டு போறாங்க. யாராவது என் இடத்துல முள்ளெல்லாம் வெட்டினது? ஏய் வாடி, அதுக்குள்ள ஓடிடலாம். ஏய் கஜா, சீக்கிரம் காசு கொடு, எடுத்துட்டு போ. கேட்னேங்கற சொல்றீங்களா இல்லையா? ஏன்பா இந்த விறகா பாரு? ஆமாமா, போன வாரம் தான் வெட்டி போட்டு போனேன். இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இல்லப்பா, அங்க இருந்தா பத்திரமா இருக்காதுன்னு வாணி ராணி தான் பத்திரமா வச்சிருக்காங்க போல இருக்க. ஆமாப்பா, நாங்க தான் பத்திரமா வச்சிருக்கோம், திருட்டு போயிடுவாங்கன்னு. ஏய் வாடி, நம்ம போலாம். அதான் தம்பி வந்துச்சு, நம்ம போலாம் வா. இருங்க, எங்க பாருங்க. ஏய் என்ன கஜா, வாட் ப்ராப்ளம்? என்னடி இந்த விறகெல்லாம் அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணல, அதுக்குள்ள கிளம்புறீங்க? அது வந்து கப்பல் போறதுக்கு வழி இல்லையா? கப்பல் அங்கேயே நிக்குதான். கப்பல் வந்தானே ஏத்தி போ. வாடி போலாம் நம்ம. ஏய், அந்த பக்கம் போலீஸ் வருதுடி. போலீஸா? வாடி நம்ம ஓடிடலாம். என்னப்பா இவ்வளவு முட்டாளாகிறியா?
உங்க விறகு வச்சு நிறைய சம்பாதிச்சாங்க அவங்க. அது நிறைய சம்பாதிச்சாங்களா? இதுதானே அவங்க வீடு கஷ்டம். அந்த பணத்தெல்லாம் புரியும் தான் நான் ஊருக்கு போவேன். எதையும் சாரா போயிடுச்சுப்பா. யோ நம்மளது 1000 ரூபாயா? ஏய் டம்மி நோட் தான் வாடி. டம்மி நோட்டா? மாலை 6 மணி. என்னடி இங்க வந்து உட்காந்து அந்த ஆளு? போயிட்டு அப்புறம் வாடி. இரவு 8 மணி. சரி கொஞ்ச நேரம் போனாவது பார்க்கலாம். முன்னாடி இங்கேக்கிறான். என்னடி பண்றது? சரி வாடி நம்ம அப்புறம் வரலாம். இரவு 10 மணி. மெல்லக்க பத்துன்னு வாழத்தை பார்த்து எவ்வளவு சுகமா இருக்குது. இன்னும் இங்க படுத்துட்டோம், போயிட்டு அப்புறமா வருமா? ஏய் வாடி நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பியே, வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஆனாதாங்க பத்துனுக்கிறேன். இது எதுக்கு பத்துனுக்கறேன்? இந்த காசுக்கு தானே. ஏய் குறிய டா எத்துன்னு போ. ஏய் என்னடி காசு கொடுத்துட்ட? ஏய் தம்னேருடி. சரிம்மா, இருக்கிற விறகு வித்துருங்க, நாளைக்கு வந்து காசு வாங்கிக்கிறேன். ஏய் என்னடி அவன் இப்படி பேசிட்டு போறான்? இரு நாளைக்கு வரட்டும், அவன் மண்டி வச்சிடுறேன். சரி வாடி வீட்டுக்கு போலாம். கீரைம்மா, கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை. ஏய் வாணி ராணி, கீரை வேணுமாடியா? கீரையா? என்ன கீரை? அரைக்கீரை. அரைக்கிறியா? என்ன அரைக்கிற? உன் பல்ல உரல் வச்சு அரைக்கிறேன். கீரை அரைக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் வேற என்ன கீரை இருக்கு? சிறுகீரை. நானே என்ன சிரிக்கிறேன்? எங்களை போய் சிரிக்கிறேன்ற. அடி வாழைத்தண்டு மூஞ்சிய. கீரை பேரு சிறுகீரை. யாரை பார்த்து வாழைத்தண்டு மூஞ்சின்றா? பல்லுக்கெல்லாம் கொட்டிடும். உனக்கே பாதி பல்லு கொட்டினாமே தாங்குது. நாங்களே 1000 டென்ஷன்ல இருக்கோம், எங்கள்கிட்ட வம்பிழுக்க வந்துட்டியா? எங்களுக்கு கீரை வேணா ஒண்ணு வேணா நிப்பா. அடி ஆத்தாடியே, நானாடி உங்களை வந்து வம்பு இருக்கிறேன். உனக்கும் கஜாக்க வேற வேலை நடக்குது. எங்களை எப்ப பார்த்தாலும் வம்பி வைக்கிற வேலை தான் உங்களுக்கு. ஏமா என்கிட்ட கஜா பத்தி எல்லாம் பேசாத, நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். அடி அம்மாடியோ, இது நாடி புது கதையா இருக்கு. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? பூனை மேல யானை ஏறின கதையா இருக்கு. அது எதுவெல்லா ஏற்று போட்டான். அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்னக்கா உனக்கும் கஜாக்க எதாவது சண்டையா? அவ பேச்சு எடுக்காதுமா, எனக்கு பிபி எகிரி போகுது. என்னடி அப்ப உண்மையா 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்களோ? என்ன பங்கஜக்கா ரொம்ப அழிச்சு போயிட்டு போலுது? ஆமாம்மா, வருமானமே இல்லைம்மா. சோறாக்கி 4 நாள் ஆச்சு. அதனால தான் கீரை வித்து போய்க்கிறேன். ஐயோ பார்க்கவே பாவமா இருக்குல்லடி. சரியே, கீரை ஒரு கட்டு எவ்வளோ? ஒரு கட்டு 500 ரூபாய் தாம்மா. என்னது, ஒரு கட்டு கீரை 500 ரூபாயா? என்ன எங்களை இப்படி ஏமாத்த பாக்குறே பங்கஜக்கரைய? ஏம்மா நான்லாம் ஏமாத்தல, எனக்கு ஏமாத்துற பழக்கெல்லாம் கிடையாது. இப்பதான் 30 கட்டு வித்துட்டு வரேன். என்னது 30 கட்டு வித்துட்டு வந்தியா? ஏக்கா ஒரு கட்டு கீரையே 15-30 தான் இருக்கும். நீ என்ன யானை வேலை சொல்ற? ஏம்மா இஷ்டமா இருந்தா வாங்க, இல்லைன்னா நிறைய கஷ்டம் இருக்கிறாங்க, நம்ம வித்துட்டு வரேன். இது சாதாரண கீரை தானே, இது ஏன் இவ்வளவு காசு விக்கிற? சாதாரண கீரையா? யார் சொன்னது சாதாரண கீரைன்னு? அப்புறம் இது என்ன கீரைவா? இந்த கீரை சாப்பிட்டா போன ஜென்மத்துல நம்ம எப்படி இருந்தோம்னு ஞாபகம் வரும். போன ஜென்மத்துல ஞாபகம் வருமா? போன ஜென்மத்துல நாம எப்படி இருந்திருப்போம்? நேரி உனக்கு இப்ப ஞாபகம் வந்துச்சா? இது எனக்கு ஞாபகம் வருதான்னு பாக்குறேன். என்னங்கடியே கீரை தின்னாதே, போன ஜென்மத்துல ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு கீரை வேணா, நீ எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. அது மட்டும் இல்லடி, இந்த கீரை சாப்பிட்டா புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். என்னது, இந்த கீரை சாப்பிட்டா புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஏக்கா டப்ஸா விடு, ஆனா மூட்டை கணக்கெல்லாம் அள்ளி விடாத. அடி போடி இவள. கஜா ஒரு கட்டை வாங்கி சாப்பிட்டா அவ வீட்டு வாசிப்புலயே ஒரு பெரிய புதையல் எடுத்து போய் உள்ள வச்சுக்கினான். அதனாலதான் மேலே அவனுக்கு கோவம். இது சொல்றது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்க மாதிரியா? தெரியலையே, இது நம்மளை விட ஓவரா கப்ஸா விடுதடி. இந்த கீரை வாங்கி தின்றதுக்கு கூட எனக்கு காசு இல்லடி, அதனால தாண்டி விற்கிறேன். இல்லைன்னா எனக்கும் ஒரு புதையல் கிடைக்கும்ல. உன் கீரை தானே, நீ சமைச்சு சாப்பிடு, ஒன்னு யார் கேட்க போறா? இல்லம்மா, இது வியாபாரத்துக்குன்னு வாங்குதுமா, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுமா. ஏய் இது சொல்றது நம்ப கூடாதுயா? தெரியடி. சரி நீ ஏதாவது வச்சிருக்கியா? வாங்கிதான் பாப்போமே. சரி வாங்கலான்றியா? இந்தாக்கா 500 ரூபாய் ஒரு கட்டுதாக்கா. ஏ ராணி, நீ தான் காசு கொடுத்து வாங்குற, நீ மட்டும்தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அவ செஞ்சு நாங்க 2 பேரும் சாப்பிடுறோம். ஏய் அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா புதையல் கிடைக்காது. தோண்ட தோண்ட எலும்பு கூடு தான் கிடைக்கும். எலும்பு கூடு தான் கிடைக்குமா?
சரி இந்தா எனக்கு ஒரு கத்தை கொடு. இப்போ அது புந்திக்கினியா கொடு. இந்தா கடைஞ்சி சாப்பிடு. இதை சாப்பிட்டா கண்டிப்பா புதையல் கிடைக்கும்ல. புதையல் கச்சா நம்ம அமெரிக்கால செட்டில் ஆகலாம்டி. ஏ ராணி அங்க போவானாண்டி, இப்ப அங்க குண்டு போடுறாங்கடி. நம்ம இங்கேயே பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டி அதுல இருக்கலாம்டி. ஏமா அந்த அரண்மனையில அந்த வேலைக்கு சேர்த்துக்குங்களா? கண்டிப்பாக்கா, என் அரண்மனை சேவையே நீதான். ஏய் வாணி, என்னையும் வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? வந்துட்டாளா? நாங்க ஏன் உன்ன வேலை சேர்த்துக்கிறோம்? உனக்கு தான் புதையல் கிடைச்சிச்சாமே. புதையலா? எனக்கா? நான் போயிட்டு வரமா. என்ன தங்கச்சக்கா பேசாமலே போகுது? எப்படி பேசா? நீ தான் அதுக்கு பச்சை துரோகம் பண்ணிக்கிறிய. பச்சை துரோகமா? முன்னாடி சொல்ற. என்னடி சொல்றானா? உன் கூடவே தானே பாவம் அது இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம்ல நீ. என்ன சொல்றாளுங்க? ரொம்ப நடிக்காதடி, உன்னை பத்தி எல்லாமே அந்த அக்கா எங்கள்கிட்ட சொல்லிடுச்சு. ஆமாமா, இப்பதான் ஒரு சீரகம் எப்படி இருக்குன்னு தெரியுது எங்களுக்கு. ஏன் சுயரூபமா? ஏய் என்னதான் பேசுறீங்க நீங்க? பின்ன இந்த கீரை சாப்பிட்டு உனக்கு புதையல் கிடைச்சதுல அந்த அக்கா கொஞ்சம் கொடுத்துக்கலாம்ல நீ. கீரை சாப்பிட்டு புதையலா? முன்னாடி பைத்தியம் மட்டும் வளர்ற. யாரு? நாங்க பைத்தியமா? நீ தான் உங்க வீட்டு வாசல் இருந்து இவ்வளோ பெரிய புதையல் எடுத்தியாமே. எது? என் வீட்டு வாசல்ல இருந்து இவ்வளோ பெரிய புதைய எடுத்தேன், அதை நீ பார்த்த? பாவம் அந்த அக்கா தான் அதை சொல்லிட்டு போச்சே, சோறு ஆகிறது கூட வழி இல்லையா வீட்டுல. அப்படி லூசுங்களே, அது சோறே ஆக்குறது இல்ல, நான் தான் அதுக்கு சோறு போட்டுக்கிறேன். என்னது? நீ சோறு போட்டு இருக்கிறியா? என்னடி சொல்ற? அது வீட்டுல கேஸ் காலி ஆச்சுன்னு சோறே ஆக்குறது இல்ல. அப்படியா? அப்ப இந்த கீரை சாப்பிட்டா புதையல் கிடைக்காதா? புதையல் கிடைக்காதுமா, களி தான் கிடைக்கும். களியா? என்னடா சொல்ற? உண்மைதாமா, திருடுறவங்களுக்கு எல்லாம் களி தான் கிடைக்கும். திருடுறா? அது என்கிட்ட சொல்ற? திருடுறவங்களே நீங்க தான், அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். நாங்க திருடணுமா? யோ மண்டைய பொளந்துருவேன். மண்டைய பொளக்க போறீங்களா? இப்ப போலீஸ் வரும் உங்க முட்டியை பேக்குறதுக்கு. போலீஸா? என்ன நாங்க எதுவுமே திருடலையா? இதோ கையில வச்சிட்டு இருக்கீங்களே, அது நான் வித்துக்கிட்டு வர கீரை, அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இது நீங்க வித்துட்டு வந்த கீரையா? இது வேற ஒருத்தர்கிட்ட நாங்க வாங்கின 500 ரூபாய் குத்து. 500 ரூபா கொடுத்து வாங்குனீங்களா? எதுக்குமா 500 ரூபா? அண்ணா இது சாதாரண கீரை இல்ல, இது சாப்பிட்டா புதையல் கிடைக்குமா? இது நான் சொந்தமா விளைய வச்ச கீரை, புதையல் கிடைக்கும்னா நானே அதை எடுத்துக்க மாட்டானா? நீங்க விளைய வச்ச கீரையா? அப்ப உங்களுக்கு புதையல் கிடைக்கலையா? அட பைத்தியங்களா, எனக்கு புதையல் கிடைச்சிருந்தா நான் கீரையை வித்துக்கிட்டு தெரிவேன். ஆமால. ஏ ராணி, நம்ம ஏமாந்துட்டோமா? அண்ணா இது காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், நாங்க தர மாட்டோம். நீங்க யார்கிட்ட ஏமாந்தீங்களோ என் கீரையை கொடுங்கம்மா. புதையல் கிடைக்குமா? புதையல். ஏ ராணி, என்னடி புடிங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பங்குஜ வட்டடி அது கால புடிங்க ரெடி. ஏய் வாணி, உங்களுக்கு புதையல் கிடைச்சா எனக்கும் சொல்லுங்கடி. ஏ கஜா, ஒழுங்கா போயிடலாம், வர கோத்துக்கு உன்னை கடிச்சு வச்சிரும். ஐயோ, தேடி புடிச்சிச்சு போலக்குதே, நம்ம ஓடிடலாம். ராணி, நான் இங்க பொறுக்க வேண்டிய ஆளே இல்லடி. கரெக்ட் தான், நீங்க பொறுக்க வேண்டிய ஆளே இல்ல தான். உனக்கு அது புரிஞ்சுதே, அது போதும்டி. சரி, எந்த நாட்டுல பிறந்திருப்ப? என் அழகுக்கு நான் நிலாவுல பிறக்க வேண்டியவ, ஆனா என் கிறங்கும் இங்க வந்து பிறந்துட்டேன். ஆமாண்டி, அம்மா சனிக்கு பிறந்திருப்ப, அதனால தான். ஏய், நீ என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் அசிங்கப்படுத்தா உனக்கு தெரியுதா? ஊரே நம்மள அசிங்கப்படுத்துதா, தெரியுதா உனக்கு? ஏய், அதை பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாதுடி, நம்ம வேலையை பத்தி நம்ம போயிட்டே இருக்கணும். எப்படியா நம்ம போய்க்கினே இருப்பான், கேட்டா ஒரு வந்து ஒப்பு நம்ம கே வந்துருவோம். அவதாண்டி அவளுக்கு எப்படியே போட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். எங்க போற? ஜெயிலுக்கு போறியா? ராணி ராணி, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கடி. வந்துட்டியா? யாருக்கு எவ்வளவு உதவி பண்ணுவோம், ஆனா உனக்கு கஜாவுக்கும் உதவி பண்ண மாட்டோம். அவளை பத்தி பேசாதீங்கடி, நான் ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்கடி. கஷ்டமா உனக்கா? ஊரே ஏமாத்திருக்கிற, உனக்கு எந்த கஷ்டமா இருப்பது? ஊரே ஏமாத்துறா. ஐயோ கடவுளே, இத கேட்க யாருமே இல்லையா? ஹேய், இது நடிக்கிறதா இல்ல உண்மையா அழுதாடியா? ஏய், நம்பாதடி, மறுபடியும் நம்ம தான் ஏமாறுவோம், வேணாம். அது சரி தாண்டி. உண்மையா நம்புங்கடி. என்ன இருக்கும்? சரி கேட்டு பாப்பா, என்ன விஷயம்? நான் கவலையோட ரோட்ல அழுதுங்க வந்துக்கினே இருந்தேனா. அழுதுக்கு வந்தியா? சரி. தூரத்துல மினு 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 மின்னுச்சுமா. மினு மினு மினுக்குச்சா? என்னதா மினுக்கா முச்சா? அட அது இல்லம்மா, இது வேற. ஏக்கா, அழுவாத, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேம்மா, ஆனா இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியக்கூடாதா? அப்படி என்ன ரகசியம்? உண்மைதாம்மா சொல்றேன், என் கஷ்டத்துக்கு கடவுள் கருணை கட்டிக்கிறாருமா. கருணையா? என்னவா இருக்கும்? கருணைக்கு எங்க இருக்கும்? அந்த கருணை இல்லம்மா, இது வேற கருணை.
ஏ கேள்விய வந்த விஷயம் சொல்லாம பொடி வச்சு பேசுங்கிற. சரிம்மா நீங்க கேக்க வச்சு காட்டுறேன். இந்த பாருமா. என்னாச்சு? ஏய் கோல்டா இருக்குமா? கோல்டுண்டமா நினைக்கிறேன். ஏக்கா இது கவரிங் செயின்க்கா. இல்லம்மா இது கோல்டு சைன்தம்மா எனக்கு தெரியும். ஏக்கா நீ என்ன கடை வச்சுக்கிறியா? உனக்கு எப்படி தெரியுது கோல்டு செயின்? சாதாரண கவரிங் செயின் விலை 10 ரூபா கூட போகாது. 10 ரூபாய்க்கு போகாதா? சரி கொடுங்க, நான் எடுத்து அங்கேயே போட்டுருவேன். என்னடி கேக்குறியா? சரி பங்கஜக்கா ஏதோ கஷ்டம் சொன்னீங்க, என்ன கஷ்டம்? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2000 வேணுமா, அதனால தான் இந்த சைன் வித்துலான்னு வந்தேன். ஏக்கா இந்த செயினே 10 ரூபா கூட தெரியாது. இதெல்லாம் நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப பாவமா தான் இருக்குது. பரவாயில்ல கொடுங்கம்மா, நான் இருந்த இடத்துல போட்டுடுறேன். ஐயோ வேணாக்கா, நீ ஏமாந்து போன மாதிரி இன்னொருத்தங்க யாரும் ஏமாற வேணாக்கா. ஐயோ கடவுளே, அது கவரிங் சைனமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டியா? ஏய் அந்த அக்கா பக்கம் பாவமா இருக்கு, எதனா பத்தி ஹெல்ப் பண்ணலாம்டி. ஆமாண்டி அந்த அக்கா பக்கம் பாவமா இருக்குடி. சரி பங்கஜக்கா நீ அழுவாத, உனக்கு 2000 ரூபாய் நாங்க தரோம் என்ன? அதனால தான் என் கஷ்டம் உங்களுக்கு புரியுன்ட்டு உங்களாண்ட எடுத்துன்னு வந்தேன். இப்பயாச்சும் எங்களை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டியா? சரி இரு, உன் காசு எடுறி. இந்த பங்கஜக்கா இன்னும் 2000 ரூபாய் இருக்கு, செலவு வச்சுக்கோ. ரொம்ப நன்றிமா வாணி ராணி. 2 நாளா கஜா கிட்ட காசு கட்டுனேன், தரவே மாட்டேன்றா. அவ எப்படி தருவா? அவதான் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் சுயநலவாதியாச்சு. உண்மைதாம்மா, நான் போய் வரமா. போயிடுச்சுடி. ஆமாண்டி ராணி. ராணி இது ஒரு சவரன் இருக்கும் போல இருக்குடி, நம்மளுக்கு லக்கு தான். ஒரு சவரம் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம்டி. புது செயின் நல்லா இருக்குல்ல. ஏய் வாணி ராணி. வாடி கஜா. என்னடி என்னமோ மறைக்கிறீங்க? மறைக்கிறமா? இங்க பாரு ஒண்ணுமே இல்லையா? உன் கையில ஒண்ணும் இல்ல, ராணி கையில. என் கையிலயா? ஒண்ணுமே இல்ல. இத பாரு. சரி அதை விடுங்க. இந்த டாலர் செயின் எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. கோல்டா? அடிப்போடி, வாங்குற அளவுக்கு கோல்டு விக்குது. இது கவரிங் தாண்டி. கவரிங்கா? எனக்கு கவரிங் செயின் போட்டா கைத்தெல்லாம் நமிக்கும், ஒத்துக்காது. எனக்கும் தான் ஒத்துக்காது, கோல்டு மட்டும்தான் செட் ஆகும். ஏய் எனக்கு கோல்டு வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்ல. இந்த டாலர் செயின் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இல்ல. நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் அடி, புதுசா செயின் போடுறது நல்லா இல்லன்னு சொல்றீங்க. யார் சொன்னது நாங்க ஃப்ரெண்டுன்னு? நீங்க என்ன ஃப்ரெண்டு நினைக்காம இருக்கலாம், ஆனா நான் எப்பவுமே உங்களை ஃப்ரெண்டு மாதிரி தான் நினைக்கிறேன். ஏய் வாணி, காலர் பூரா போதுடி. பூரானா? எங்கடி பூரா? இதோ இருக்கடி பூரா. இதோ. யார் செயின் இது? யார் செயின்? ஏய் ஏன் செயின்? ஏன் செயின்டி? ஏய் ஏன் செயின்? ஏன் செயின்? ஏன் செயின் இது? சும்மா. ஏய் சும்மா இரு நீ. ஏன் செயின்? ஏய் இது யார் செயின்டி? ஏன் செயின் எடுங்கடி. இது உங்க செயின் இல்ல, ஏன் செயின். ஓன் செயினா? ஏய் யார் ஏமாத்த பாக்குறா? ஆமாண்டி இது ஏன் செயின் தான். இந்த செயின் கருத்து போச்சுன்னு தூக்கி போட்டு புது செயின் வாங்கிட்டேன். இந்த செயின் நீ தூக்கி போட்டியா? அப்ப இது கோல்டு செயின் இல்லையா? கோல்டு செயினா? இதுவா? கவரிங் 100 ரூபாய் வாங்கினேன். 100 ரூபாய்க்கா? ஏய் கஜா விளையாடாதடி, நீ உண்மைதானே சொல்ற? உண்மையதான் சொல்றேன். ஏய் இன்னைக்கு வந்து பங்கஜம் நம்ம சரியா ஏமாத்துச்சுடி. அது இன்னைக்கு கூட கூடாது, ஒரு உண்டுலான் பண்ணாங்க. நீ கதை உண்டுலான் பண்ணினோம். பங்கஜம் ஒண்ணா வாங்க இது. இவங்கள சீண்டல்லாம் நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எங்கெங்கோ பொண்ணு பார்த்தேன், 100 பொண்ணை பார்த்தேன், எதையும் வேணான்ட்டான். இந்த கோண வாயை போய் கட்டினான். ஒரு வீடு வாசல பெருக்குதா, ஒரு கோலம் போறதா, ஒன்னும் செய்யறதில்ல. போய் இந்த ஊரை சுத்தா. ஏய் நில்றியே. என்ன எதுக்கு நிக்க சொன்ன? வடிச்சு வச்சு கொட்டி வச்சுக்கிறேன், போய் துண்ணுன்னு சொல்றதுக்கா நிக்க சொன்னேன். யார்கிட்ட போய் சொல்ற? உள்ள கேஸே கேலாச்சு, நீ எப்படி சோறாக்கிடுப்ப? தெரியுதா? அதுக்கு என்ன ரெடி பண்ணல? நான் ரெடி பண்ணா இப்பதான் புக் பண்ணிக்கிறேன், 1 வாரத்துல வந்துரும்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப 1 வாரம் வரைக்கும் சோறு துண்ண மாட்டியா? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்க்க போவேன், அங்கே சாப்பிட்டு வந்துருவேன். நீ துண்டு வந்துருவேன், அப்ப நான் என்ன துண்டுறது? ஏன் உனக்கு யாரும் ஃப்ரெண்டுங்களா, அவங்க கிட்ட பாசமா பேசி போய் சாப்பிட்டு வா. உன்ன மாதிரி எல்லாம் நடிக்க தெரியாது எனக்கு. சோறு போலன்னா அடிச்சுட்டு வந்துருவேன். என்னது அடிப்பியா? அப்ப எப்படி சோறு போடுவாங்க? சோறு போடலடா, மார்கால் வாங்கிடுவேன். சரியா, உனக்கு ஏத்த ஒரு இடம் இருக்கு, அங்க போய் சாப்பிடுறியா? எங்க இப்பயே சொல்ல போறேன். அந்த இடத்துக்கு உடனே போக முடியாது. ஏன் போக முடியாது? நீங்க போற வரவங்களாம் அடிச்சீங்கன்னா போயிடலாம். வரவங்களெல்லாம் அடிக்கணுமா? ஏன் தம்பி அங்க வா. என்னக்கா என்ன கூப்பிட்டீங்களா? உன்னதான் வாடாங்க. என்னக்கா என்ன கூப்பிட்டீங்க? உனக்கு என்ன பதில் சொல்லணும்?
ஏய் அடிச்சிட்டேன் போக முடியுமா அந்த இடத்துக்கு? இரு அடி வாங்கணும் தான் சொன்னாத்த. இல்லம்மா என்ன எதுக்கு கூப்பிட்டு என்ன வச்சுக்க நீங்க? ஏய் நீ பேசாதடா, உன் குரல் எனக்கு பிடிக்கலடா. குரல் முடியலையா? அதுக்கு வாடகை குரல் வாங்க முடியும் நானு. என்னண்ணா உனக்கு கோவம் வரல, உன்னை அடிச்சாங்களே? எனக்கு அது கோவம்லாம் வராதுமா. அட பொம்மை முடியா போய் ஏந்து அப்படியே. இப்ப நீ திட்டுறது கூட எனக்கு பாசமா தான் தெரியுதுமா. யோ நான் திட்டத்து கூட உனக்கு பாசமா தெரியுதா? நான் அடிக்கிறான்ட்டே ஏந்து ஓடியா? இவ்வளவு பாசமா பேசுறியாம்மா நீ? ராணி எனக்கு பசிக்குது, ஒழுங்கா அந்த இடத்த சொல்லு. அதுக்கு இந்த ஆளே வேலைக்கு ஆக மாட்டான். அண்ணா நீ ஏந்து போன. என்னம்மா இவ்வளவு கோவமா பேசுற? பெரியவங்க மரியாதை கொடு மண்ண நீ. ஏதே இப்ப நான் பாசமா பேசுறது உனக்கு அது கோவமா? என்னம்மா மறுபடியும் கோவப்படுற? ஐயோ ஏதோ பைத்துக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துச்சு பழுது. ஏய் இவங்கிட்டே என்னடி பேசினுக்கிறேன்? ஏய் எழுந்து போட. இந்த மாதிரி மரியாதை சொன்னதான் நான் எழுந்து போவேன். அம்மா வரமா? வாண்ணே, இதான் என் வீடு. தெரியுமா எனக்கு? தெரியுமா? எப்படி? அட என்னம்மா நீ என்ன தெரியல உனக்கு? ஆமாண்ணே, உன்னை எங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் முடி கருப்பா இருக்குமே. அதாம்மா நானு ஒரு மாசம் டை அடிக்க காசு இல்ல, அதான் வெளுத்து போச்சு. அட புளியங்குட்டானா நீ? நானேதாம்மா பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டியே. ஏ வாணி என்னடி அந்த கவின்ட்ட பேசுங்கறா? கிழவனா? எனக்கு வயசு 25 தாம்மா ஆகுது. இது இளநேர 90 வயசு கேளோ மாறிக்கிறேன், இப்ப 25 வயசு ஆகுதுன்றீங்க. அம்மா நான் வெளிநாட்டுல பிறந்தம்மா, அதனால முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு. சரி கையில என்ன எடுத்துட்டு வந்துக்கிற? ஏம்மா இந்த அடுப்பு நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் இப்ப ட்ரெண்டிங். இந்த அடுப்பா? இந்த அடுப்பு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பாத்திருப்பீங்க சின்ன வயசுல. ஆனா அது வேற, இப்ப இது வேற. சரியா இது அப்படியே ஏறியாக்குதே. ஏ சொல்லுவாரடி, அவசரப்படாத. அண்ணா நீங்க சொல்லுண்ணா. ஏம்மா இது சாதாரண அடுப்புலம்மா, நியூ டெக்னாலஜி அடுப்பு. தண்ணி ஊத்துனா கூட திகு திகு திகுன்னு எரியும். என்னடா தண்ணி ஊத்துனா கூட எரியுமா? ஏ வாணி என்ன சொல்றாரு அவரு? ஆமாண்டி ராணி, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த அடுப்பு ஒண்ணுதான் இருந்துச்சு, அதனால அவர் கையோட பிடிச்சு கூட்டு வந்துட்டான். ஏய் அது எப்படி தண்ணில எரியும்? ஏய் 1000 அடுப்பு வித்துட்டாராண்டி, இது ஒண்ணுதான் இருந்துச்சு, அதனால இதை எடுத்து வந்துட்டான். ஏய் 1000 அடுப்பு அவர் வித்தது நீ பாத்தியா? ஏம்மா நான் பெரிய வியாபாரிமா, என்ன போய் இப்படி சொல்லிட்ட? யோ உன்னை பார்த்தாவே 3 நாளுக்கு பொறிக்க அடிக்காது, நீ ஒரு வியாபாரியா? ஏம்மா மரியாதை இல்லாம பேசுறாமா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னன்னு கேளுமா. அதுக்கே வேற அப்படி இல்ல, அது அப்படிதான் எல்லாரையும் வம்பு இழுக்கும். எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாதான வந்தா நாய் கேட்கறதுக்கு. ஏ ராணி, உன் மாமியார கம்முன்னு இருக்க சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற. ஏய் நான் எங்க மாமியார் நீ அடிச்சிருவியா? அடியாம பார்க்கலாம். என்னது என்னெல்லாம் அடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? நான் அடிச்சுனா மூஞ்சி அடல் தெரியாம போயிடும். ஏய் நான் ரவுண்டு கட்டி அடிச்சு நான் 10 வீடு தாண்டி போய் விழுவேன். ஏம்மா நீங்க அப்புறம் சண்டை போட்டுக்குமா, இப்ப வாங்குறீங்களா இல்லையாமா? ஏன்னா உனக்கு என்ன சண்டை போடுறேன், நீ என்ன இப்படி பேசுற? ஏம்மா எனக்கு சண்டைன்னா கொஞ்சம் பயமா, கையெல்லாம் நடுங்குது பாரு. ஐயோ அப்படியாண்ணா? சரி அது விடுண்ணா. சரி இந்த அடுப்பு என்ன வேலை? ஏம்மா இந்த அடுப்பு எங்கேயுமே கிடைக்காதுமா, நானே ரெடி பண்ணி கொடுக்குறேம்மா. ஒரு 2000 ரூபா கொடுத்துருமா. 2000மா? என்கிட்ட பில்லையே. ஏ ராணி நீ வாங்கிக்கிறியா? ஆமா இவ வாங்கினாலே உனக்கு தான் ஆக்கி ஆக்கி கொட்டுவா. ஏ ராணி 2000 காசு குடுறி. நான் எதுக்கு உனக்கு 2000 ரூபாய் தரேன்? நீ நான் குத்து வச்சிரேனா? ஏ ராணி நீ அப்படி பேசுற, நெஞ்சு வலிக்குது அம்மா. ஏய் நடிக்கிறா பாரு உன் பிறண்டு, அவளுக்கு அவார்டே கொடுக்கலாம். அத்தை நீ சும்மா இருத்த. ஏய் வாணி என்னடி ஆச்சு உனக்கு? ஏய் நான் உன் ஃப்ரெண்டடி, எனக்காக ஒரு 2000 இல்லையா? ஏய் இந்த 2000த்துக்காக உயிர் விட்டுறாதடி. அதுக்கு தாண்டி சொல்றேன், குட்ரி. என்கிட்ட இல்ல அண்ணே, எனக்கு யாரும் இல்லைண்ணே, எனக்காக இந்த அடுப்பை கொடுத்துட்டு போவியா அண்ணா? சரிம்மா கொடுத்துட்டு போறேம்மா. இந்த பக்கம் காதுல பலன்னு ஒரு கம்மல் போட்டிருக்கேன், அதை மட்டும் கொடுத்துருமா. கொடுத்துறேன். கம்பலா? என்னன்னா சொல்றேன்? கைட்டு குடுறிய எனக்காக அந்த அடுப்பு வாங்கி தர மாட்டே நீ? நான் ஒண்ணும் ஒன்ன மாதிரி இல்லடி, என் ஹார்ட் வித்தாது உனக்கு செய்வேன். இந்த கம்மல் வித்து இந்த அடுப்பு வாங்கி தர மாட்டேனா? இந்தா உனக்கு கம்மல் குடுண்ணா அந்த அடுப்பை. பாத்தியா என் ஃப்ரெண்டுக்கு மேல எவ்வளவு பாசன்னு? அவன் நடிக்கிறா, நீ அதை பார்த்து நம்புறியா? வயிற கல்லா இருக்கும்போது நமக்கு நல்ல லக்கு தான். அட மக்கு சாம்பிராணியா, 10 ரூபாய் கம்மல் எடுத்துன்னு ஓடுறான் பாரு. அது வயிறு கம்மல், என் ராணிக்காக அதை நான் கொடுத்தேன். ராணியா எங்கேயும் ஓசல சோறு போடுவானு, அது எங்கடி அது? சோறு போட மாட்டாங்க, களி போடுவாங்க. களியா? எங்கேயும் சாப்பிட்டுக்கிறேன் நான் அதை. ரொம்ப யோசிக்காத, வேற எங்கும் இல்ல, ஜெயில்ல. ஏய் ராணி அவன் சொல்றது உண்மையா? ஆமா ஜெயில் தான் போ. ஆஹா அங்க சும்மா போக முடியாத. அப்புறம் வேற என்ன பண்ண போற? உன் மண்டிய பழந்துடுறேன், அப்புறம் வந்து கூட்டு போவாங்க.
இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும், மறக்காத பாருங்க. நல்லா தண்ணி ஊத்துனீங்களா? ஊத்திட்ட, நீ பத்த வைடிய. வந்துச்சு நீ பத்த வைடி. ஆமாண்டி. ஐயோ என்னடி அணையுது? ஒழுங்கா பத்த வைடி. இருடி வர. ஐயோ உனக்கு பத்த வைக்க தெரியலடி. ஏய் நான் பத்த வச்சுட்டே இருக்க, அது அணைஞ்சிட்டே இருக்குடி. ஒருவேளை வத்தி குச்சி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? நாடி பண்றது எல்லாத்துலயும் கலப்படம் பண்றாங்க, இதுலயும் பண்ணிருப்பாங்க. பத்த வச்சு பாரு மறுபடியும். பாக்குறேன்டி. ஐயோ மறுபடியும் அணைஞ்சிச்சுடி. என்னம்மா எரியல? எரியுது எங்க வயிறு. நீ கம்முன்னு உட்காந்துரு. அடி எவடி வா, ஒரு வாய் காப்பி கொடுக்க எனக்கு பாத்துனுக்குற, இன்னும் பத்த வச்சுனுக்குறீங்க. அத்தை எதுக்கு அவசரப்படுறீங்க? புது அடுப்பு தானே, பழகணும்ல, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஒரு மணி நேரமா பார்த்தா இங்க 2 பேரும் இன்னும் எரியல. அது என் ராணி உங்க அத்தை கையில வாய முடிய சொல்லிட்டு சகுனமே சரியில்லை. வத்தி பாட்டி கிழிச்சு கிழிச்சு காலி பண்ணிட்டு போடுங்க, அதுவும் கிடைக்காது போயிட்டு போகுது. ஏய் உன் மாமியாருக்கு நல்ல வார்த்தை வராதா? இப்ப பார்த்தாலும் அபசகுணா பேசிட்டே இருக்குதா? ஆமா, இவ பேசுதான் மகாலட்சுமி வந்து டிஸ்கவுண்ட் டான்ஸ் ஆடுவா. போடி வேலையை பார்த்துனே. ராணியா உங்க அத்தை இப்ப இங்க இருந்து போல, நடு பத்த வைக்க மாட்டேன்டி. அத்தை கொஞ்சம் வாய மூட. அத்தை உனக்கு காப்பி வேணுமாடாவா? நீங்க போடுங்கன்னு பார்த்துருந்தா வளைங்கடா போய் 10 ரூபாய் அந்த டீ காலையே குடிச்சிட்டு ஆட்டுக்குது. போய் குடிக்க சொல்லி, அதுக்குள்ள நான் காப்பி போட்டு தர மாட்டேன். அடி போங்கடி, உங்க காப்பி தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. அப்பாடா. ஏய் கெட்ட சகுனம் போயிடுச்சு, இனிமே அடுப்பு நல்லா எரியும். சரி பத்த வை, எனக்கும் பசிக்குது, காப்பி குடிக்கணும் போல இருக்குடி. ஏய் எனக்கும் தாண்டி பசிக்குது, இருடி பத்த வைக்கிறேன். ஐயோ அணைஞ்சு போச்சுடி மறுபடியும். ஒருவேளை ஐஸ் வாட்டர் ஊட்டினா எரியுமோ? ஏய் நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. இப்ப ஐஸ் வாட்டருக்கு எங்க போறது? வாணி ராணி என்னடி பண்றீங்க? இது வேற வந்துருச்சா? நான் கேட்டு சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இப்ப பார்த்தாலும் எங்களையே சுத்தி சுத்தி வருவீங்களா? போகலாம் அப்படி எங்கேயாச்சும். உங்க மேல பாசமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. உன் பாசம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கடா போ. ஏன்டி இப்படி தெத்து அடிக்கிறீங்க? உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க? கரெக்ட் தான், எங்களை விட்டா ஏமாத்துறது உனக்கு யார் ஆள் இருக்கிறா? அதனால நீ வந்து எங்களை ஏமாத்திட்டு போலாம். நானா? உங்களையா? ஏன்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க என் மேல? ஏய் நாங்களே கொலை பஸ்ல இருக்கிறோம், எங்களை வெறுப்பத்தான் ஓடி போயிடு. நாங்க காப்பி குடிக்கணும். காப்பியா? எனக்கும் கொஞ்சம் கொடுங்கடி. நான் புதுசா இருக்குது அடுப்பேன். ஐயோ கண்ணு வச்சிட்டியா? ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பங்கஜ கண்ணு, கஜா கண்ணு, எல்லா கண்ணும் நாசமா போயிடணும். ஏய் உங்க ராணி வாணின்னு சொல்லி சுத்தி பாரு, அப்பதான் அடுப்பு ஏறியா? அப்படியா சொல்லிட்ட? இரு, ராணி கண்ணு வாணி கண்ணு நாசமா போகணும். நான் பத்த வைக்கிறேன். பத்தலையே. அடி வாணிய, அடுப்புல இருந்து போக வரும்னு பார்த்தா வாயில இருந்து வந்து போக. அது ஒண்ணும் இல்ல, என் அடிவயிறு எரியுதுல, அதனால வாயில இருந்து புகையா வருது. சரியா? இது எரியாத அடுப்பு எங்க வாங்குனீங்க? அடுப்பு எங்க வாங்கணும்னு கேளு. எரியாத அடுப்புலாம் நீ சொல்லாத. அவ்வளோ வத்தி குச்சி கேஸ் போட்டுக்கிறது எங்கடி எரியுது அடுப்பு? அது எரியும் போது எரி, அவங்க வேலையை பார்த்துட்டு போ. சரியா? அதுல என்ன ஊத்திக்கிறீங்க? தண்ணி தான் ஊத்திக்கிறோம். இது ஸ்பெஷல் அடுப்பு, தண்ணி ஊத்துறாலும் எரியும். ஸ்பெஷல் அடுப்பா? அப்ப தண்ணி ஊத்தி தான் எரி போட்டுக்கிறீங்களா? ஆமா தண்ணி ஊத்துனா தான் எரியும் சொன்னாங்க, ஆனா எரிய மாட்டேங்குது. நான் பங்கஜக்கா உன்னை அங்க தேடுங்கற இங்க நான் பண்ணுங்கறா. கஜா இந்த வாய தண்ணிலே எரியுற அடுப்பு வாங்கி வச்சுக்கிறாளுங்க வாய. ஏய் ஏதோ போன ஜென்மத்துல நாங்க செஞ்ச புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆமாண்டி, எங்க மாதிரி நல்ல உங்களுக்கு தான் இந்த மாதிரி அடுப்பு கிடைக்கும். உனக்கு கிடைக்குமா? நல்ல உங்களுக்கு தான் கிடைக்குமா? அப்படின்னா அடுப்பது என்னடி கஜா பொறாம பொங்குதோ? பொறாமையா எனக்கா? ஆமா இந்த அடுப்பு எங்க வாங்குனீங்க? அதையே நாங்க உங்ககிட்ட சொல்லலாம். டேய் எங்களுக்கும் ஒண்ணு வாங்கி கொடுக்கலாதியா? பங்கஜக்கா ஒரு நிமிஷம் வா. நாடி பேசுறாங்க. நம்ம 2 பேரும் எப்படி ஏமாத்துறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி. ஏய் என்னங்கடி எப்படி குசு குசு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க காதுல? எங்க வாயி எங்க காது நாங்க பேசிக்கிறோம், அதே நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? ராணிய அது ஒண்ணும் இல்லடி, நம்ம தண்ணியில எரியுற அடுப்பு வாங்கியிருக்கோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு கிடைக்கலன்னு பொறாமையில பேசிட்டு இருக்காளுங்கடி. அப்படி தாண்டி இருக்கும். ஏதே
இந்த அடுப்பு எங்களுக்கு கடைகள் பொறாமையில பேசுறமா? ஆமா, இந்த அடுப்பு உங்களுக்கு யாரு வித்தது? ஏய் அத சொல்ல முடியாது சொல்லி வச்சுற, அப்புறம் திருப்பி திருப்பி அதே கேக்குற. நீ சொல்லாத, நான் சொல்லட்டுமா? உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பாக்கலாம். ஏண்டி தெரியாது? மூஞ்சி மட்டும் கரியல்ல, முடியும் தாடியும் வெள்ளையா இருக்குமே, அவர் தானே? ஆமா அவர்தான். இன்னும் அவர்கிட்ட நீ அடுப்பு வாங்கினே? நான் ஒன்னும் அடுப்பு அவர்கிட்ட வாங்கல, நான் தான் அந்த அடுப்பு அவர்கிட்ட கொடுத்தேன். என்னது, இந்த அடுப்பு நீதான் கொடுத்தியா? ஆமா, நான் தான் குத்தேன். அது எங்க மாமியாருக்கு சீதனமா கொடுத்தாங்களாம், அது பரண மேல இருந்துச்சு, அதான் குத்தேன். இது உங்க மாமியாருக்கு சீதனமா வந்த அடுப்பா? அப்ப இது நியூ டெக்னாலஜி அடுப்பு இல்லையா? நியூ டெக்னாலஜி அடுப்பா? இது யாரு சொன்னது? இது பழைய காலத்து அடுப்பு. அவர் சொன்னாரு. ஏய் கஜா, இந்த அடுப்பு தண்ணி ஊத்துனால ஏறி வந்த உண்மையாவா? தண்ணி ஊத்துனாவா இந்த அடுப்பு? அட போக்கா. ஏய் என்னடி சொல்ற? அப்ப தண்ணி ஊத்துனா எரியாதா? அடி லூசே, எண்ணெய் ஊத்துனாலே சரியா எரியாது, நீ தண்ணியில வரைய இருப்பியா? அப்ப அந்த ஆளு எங்களை ஏமாத்திட்டானா? நான் ஏமாறல, நீ தான் ஏமாந்த. நான் அப்பயே சொன்னேன்ல. இல்ல நீதான் ஏமாந்த. நான் ஏமாந்த. நீ தானே சொன்ன வாங்க சொல்லி போடி. நீ தான் தலையில மேல போட சொல்லி குத்தேன், இதுக்கு போய் அடிச்சுக்கிறாளுங்க. வா போலாம். ஒன்னால நீ சொல்லு, ஒன்னால நீ